நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ச் சிறப்பு நேர்காணலுக்காக நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வருங்க அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதிமுக ஆட்சி காலத்தில் எஸ்பி வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது 54 இளநிலை உதவியாளர்கள் பணி நியமனம் போடப்பட்டது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அப்படி பார்க்குறீங்க? நீதிமன்றத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி. என்னென்னா, நாட்டில் வந்துங்க அரசியல்வாதிகளோட தன்மை தரம் இல்லை, அவர்களோட அந்த ஆதாயத்துக்காக செய்யக்கூடிய அந்த காரியங்கள் இருக்கு இல்லைங்களா, அதனால் பாதிக்கப்படுறது இளைஞர்கள் குறிப்பாக. அதுவும் இந்த வேலை வாய்ப்புகள் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசு வேலை எப்படின்னா வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கனவுகளில் நிறைய பேர் இருக்காங்க. என்ன கேட்டால் அது அந்தளவுக்குலாம் இப்போ இந்த அரசியல்வாதிகள் கிட்ட வேலை செய்கிறதுக்கு அந்தளவுக்கு அது வருத்தான்னு எனக்கு தெரியல. ஒரு நல்ல அரசியல் தலைவர்கள்கிட்ட நல்லதனமாக போய் வேலை பார்க்குறதுன்றது வேறு. இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு தாவேக்காவை எடுத்துக்கோமே. தாவேக்கானா அப்படி என்ன ஒரு ஒரு தூய்மையாக பெரிய அப்படியே ரசிக்கிற மாதிரி ஒரு அரசு இந்த 2 மாதத்தில் கொடுத்துருக்கா? அது கிட்ட போய் வேலை செய்யணுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இப்போது அதிமுக ஆட்சி காலத்தில் ஐயா எஸ்பி வேலுமணி அவர்கள் நான் அந்த காலத்துலேயுமே அவர் அமைச்சராக இருக்கும்போது இவர் ஒரு சில விஷயங்களில் சரி கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறேன், எழுதியிருக்கேன் அதை எழுத்துப்பூர்வமாக. ஆனால் ஆட்சி அதிகாரம் அப்படின்னும் போது அவங்க இதெல்லாம் தொடச்சிட்டு போயிடுறது. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எஸ்பி வேலுமணி ஐயாவை பொறுத்தவரைக்கும் பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் எழுதினாலும் கொண்டாலும் அதெல்லாம் இதுதான் வேலைன்னு சொல்லி போய் நோண்டிகிட்டு இருக்க மாட்டார். அவரோட வேலை என்னவோ, அவர் ரூட் என்னவோ போட்டுட்டு போயிட்டே இருப்பார். அறப்போர் இயக்கம் போன்றவர்கள்லாம் இவர் எஸ்பி வேலுமணி ஒரு சில முறைகேடுகளில் ஈடுபடுறாரு, இவரோட போக்கு சரியில்லைன்னா கூட பண்ணியிருக்காங்க. ஆனால் அறப்போர் இயக்கம் ஜெயராமன் போன்றவருக்கு ஏதோ பெரிய அழுத்தம், பெரிய தலைவலிலாம் கொடுத்ததில்ல. அந்த ஒரு விஷயத்தில் அவர் உண்மையிலே ஒரு வகையில் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அதை தாண்டி இப்போ நம்மளை மேலே பத்திரிகையாளர் மீது பெருசாக நடவடிக்கை எடுக்கலைன்றதுனால நம்ம கம்முன்னு இருக்கலாம், இல்லை அதை பற்றி பேசணும். பட் கோர்ட் அப்படி இருக்க முடியாது இல்லையா? அதுவும் இப்போ இந்த 54 இன்ஜினியர்ஸோட வேலை அவங்க கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த விளம்பரம் உடனே பண்ணுறீங்க, அப்புறம் இன்டர்வியூ உடனே நடத்துகிறீங்க, அப்புறம் பணி நியமன ஆணையம் உடனே இது எல்லாமே பூரா கோயம்புத்தூர் கார்பரேஷன் நடந்திருக்குன்ற. இப்போ கோர்ட் ஒரு முகாந்திரத்தை பார்த்து 2021 வேலைக்கு சேர்ந்தவங்க ரத்துன்னு பண்ணிச்சு. இப்போது இந்த வேலைக்கு சேர்ந்தாங்க இல்லைங்களா, இந்த 54 இப்போ இந்த 54மே தப்பா இல்லை, இதில் யாருன்னா 1-2 பேர் மெரிட்டில் வேலைக்கு சேர்ந்துருப்பாங்களா, இதில் எது தப்பு எது ரைட்டு கோர்ட்டு பார்த்துட்டு தான் இது கொடுத்துருக்கு. இப்போ இவங்களுக்கு நடக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, இப்போ இதை திருப்பி அவங்க இது பண்ணுறதுக்கு அப்பீல் போகணும். மேலே கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணி அது எந்த மாதிரி சாட்சி வரும்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறவங்களுக்கு இது சரியான ஒரு கொட்டு. இவரை தான் விஜய் சார் போய் சால்வை போட்டு நட்பு பாராட்டினார். யார்? எஸ்பி வேலுமணி அவர்கள். ஆனால் விஜய் சார் இனிமேல்ட்டெல்லாம் இந்த தூய சக்தி, தூய்மை, அல்லு சில்லு பல்லெல்லாம் பேசவே கூடாது. இவர் ஃப்ரெண்டு அவர் எஸ்பி வேலுமணி இருக்கிறார்ல. இப்போ இவரை நான் சொல்கிறேன், இவர் குற்றவாளி, இவர் அதிமுக பீரியடில் ஊழல் செஞ்சார், எடப்பாடி பழனிசாமி இவர் மீது நடவடிக்கை எடுக்கலை, இவரை தான் நம்பினார், எல்லாம் இருக்குது, தப்பு. இப்போ இபிஎஸ் அவர்களும் சரி, விஜய் அவர்களும் சரி, இதெல்லாம் பார்க்கணும். நீதிமன்றம் எந்த மாதிரியான கேள்வி கேட்டிருக்குன்னு இவரை பார்க்கணும். இவர் எஸ்பி வேலுமணிக்கு டெல்லியிலையும் செல்வாக்கு, பிஜேபிக்கிட்டையும் செல்வாக்கு. திடீர்னு பார்த்தா டெல்லியில் போய்ட்டு யாருன்னா ஒரு மத்திய அமைச்சர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அப்போது நீங்கள்லாம் என்ன எடுத்துக்காட்டு அடுத்த தலைமுறைக்கு காட்டுறீங்க? குழந்தைங்கிட்ட போயிட்டு அம்மா விஜயண்ணா இதெல்லாம் பேச தெரியுது இல்லை. இப்போது நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு. விஜய் சார் இஸ் அன் எக்ஸாம்பிளரி பர்சன். இப்போ இன்றைக்கி கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதாவது எஸ்பி வேலுமணி பீரியடில் எஸ்பி வேலுமணி அவர்களோட துறையில் கோயம்புத்தூர் அவர் தான் தலைகர்த்தா அதிமுகவுக்கு. அப்படி இருக்கிறவர் ஒரு சில நியமனம் பண்ணதில் சிக்கல், இந்த வேலையே செல்லாது, உங்களுக்கு வேலை கொடுத்தது செல்லாதுன்னு கோர்ட் தீர்ப்பு. இப்போ இவர் கூட நட்பு பாராட்டினவங்களும் உங்கள் முகத்தை தூக்கி எங்கே வச்சுப்பேன், விச் இன்க்ளூட்ஸ் த கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜோசப் விஜய், எங்கே வச்சுக்குவீங்க? இது ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது, தொடர்ந்து இது மாதிரி அக்கிரமம் நடக்குது. டிஎன்பிசி வேலை, குரூப் 1 வேலை, அரசு வேலை, தூய்மை பணியாளர் பெருக்கிறதுக்கு வேலை எடுத்தால் கூட சிபாரிசுக்கு வந்துடுறாங்க. இதில் இன்றைக்கி ஒரு பத்திரிகையில் செய்தி வருது. என்னன்னா, விஜய் சொல்லிட்டாராம், யாருக்கும் சிபாரிசுலாம் வரவே கூடாது, கூட்டணி கட்சி தலைவர்களாம் சிபாரிசுக்கு வரவே கூடாது, அது ஆணையமோ இல்லை கமிட்டியோ இல்லை ஒரு பதவியோ யாருமே சிபாரிசுக்கு வரக்கூடாதான். இதை என்ன பண்ணோன்னா, இந்த செய்தியை பார்த்தோன்னா எனக்கு காலைல ஒரே சிரிப்பு. இது எப்படின்னா, பாட் காலிங் தி கெட்டில் பிளாக் அப்படின்வாங்க.
சிபாரிசு நியமனம் தான் விஜய் சாருக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ ஜோதிடருக்கு பதவி கொடுத்தது யாரு? சினிமா ப்ரொடியூசருக்கு டெல்லி பிரதிநிதி ஆக்குனது யாரு? இவர். தன்னோட நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்கள கேபினெட் அந்தஸ்து இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற மீட்டிங்கில் உட்கார வச்சது யாரு? இவர் எல்லாம் பண்ணுவார். ஆனால் இவர் வந்து மற்றவங்களுக்கு சொல்லுவார், சிபாரிசு பண்ணாதீங்க. ஐயா காமராஜர் வந்து அரசு வேலையோ மருத்துவக் கல்லூரி நியமனமோ தலையிடாமல் இருந்தார் ஒரு முதலமைச்சராக கண்ணியமாக. இவர் என்ன பண்ணார்? இவரை பார்க்க வந்தவங்களுக்கு தூக்கி கொடுத்தாரு அரசு வேலை 32 வேலையை. கோர்ட்டில் போய் இதே கோர்ட்டில் இவர் என்ன சொன்னார்? டெம்பரரி ஒர்க், இது அரசு என்ன சொல்லிச்சு? டெம்பரரி ஒர்க்கு. பர்மனெண்ட்டாக நீங்கள் ஒர்க்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அரசு ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்கோம். கோர்ட் வந்து அந்த விஷயத்தில் இன்னும் ஃபுல்லாக தலையிடலை, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சுற்றி இந்த வேலை வாய்ப்புகள் பிரச்சனை வந்து தமிழகத்தில் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறுறது கிடையாது. அதிமுக போட்ட நியமனம் வந்து இப்போ ரத்தாகுது. நீங்களும் கரூரில் வேலை கொடுத்துருக்கீங்க, உங்கள் ஆட்சி போச்சுனாலும் வழக்கு போவோம். அதனால் உத்தரவு கட்டுப்பட்டு நீதிமன்ற உத்தரவு கட்டுப்பட்டு, அதனால் இந்த மாதிரி தலைவில்லாத தலைவலிகள்லாம் தலையிடக்கூடாது. இல்லை, விஜய் எஸ்பி வேலுமணி அவர்களை சந்திச்சது ஒரு அரசியல் நாகரிகம், அப்படி பார்க்க நான் என்ன சொன்னேன்? தூய்மை அரசியல் பேசினீங்களே, அவர் இந்த மாதிரி ஒரு கேஸா 2 கேஸா எஸ்பி வேலுமணி மேலே நிறைய இருக்குது. சொத்து குவிப்பு பண்ணியிருக்கிறாரு, டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறையெல்லாம் அவர் வீட்டுக்கு ரைடெல்லாம் போனது எல்லாருக்குமே தெரியும். அவர் மேலே வழக்கு நிலுவையில் இருக்குது. இதோ இப்போ வேலை நியமனம் அவர் பீரியடில் போட்டது ரத்தாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட என்ன கொஞ்சம் கொலா வருது. ஜெய் சார் வந்து சிறுவர்களை வைத்து நான் தூய்மையான ஆள், நான் வந்து தூய்மையான அரசியல் கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு மூல செலவை செஞ்சு அதில் வெற்றி பெற்று விட்டார். அதோடு முடியுது. மற்றபடி அவர் நாளைக்கு பிரதமரே ஆனாலும் இந்த கருத்துக்கள், இந்த ஃபேக்ட்னா இது ஃபேக்ட் தானே. விஜயபாஸ்கர் என்ன புனிதரா? கரூர் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் புனிதரா? எஸ்பி வேலுமணி புனிதரா? சிவி சண்முகம் மீது வழக்கு இல்லையா? ஐயா ஆதவர்ஜுன அவங்களோட ஃபேமிலி மீது வழக்கு இல்லையா? செங்கோட்டையன் அவர்கள் மீது ஆல்ரெடி குற்றச்சாட்டாகி தண்டனை பெற்று அதுக்கப்புறம் தேர்தல் நிற்க முடியாமல் அதுக்கப்புறம் தான் மேல் கோர்ட்டு போய் இது பண்ணார். வாச்சாத்தி கேஸில் கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, வனத்துறையிலேருந்து ஒரு சில தவறுகள் நடந்த போது அதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு இவர் ஒரு சில விஷயம் பண்ணார். அவர் மீது விமர்சனம் இருக்குது. இவ்வளோ பேரை சேர்த்து வச்சுக்கின்னு இவ்வளோ பேரோட நட்பு பாராட்டிட்டு என்ன பேசுகிறீங்க நீ தூய ஆட்சி பற்றி? சரி, இது கூட பரவாயில்ல. குதிரை பேர் அரசியல் அமமுக டிடிவி தினகரன் சொல்கிறாரு, உண்மையே இல்லையா? முகாந்திரமே இல்லையா? சார், நீங்களாம் சேர்ந்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா பண்ணுவீங்க. இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணின்னு ஒன்றத்தை வச்சுட்டு போயிருக்கலாமே. எதுக்கு மக்களை ஏமாற்றணும்? நான் அசுத்தம் இல்லாதவன், நான் தூய்மையானவன், நான் அதிமுகவுக்கும் திமுகவும் மாற்றுன்னு சொல்லிட்டு இப்போ கொல்லப்புறத்தில் வந்து அதிமுக தலைவர்களை கட்சியில் சேர்த்துக்கிறது, அவங்களுக்கு முட்டு கொடுக்கறது, அவங்கள சேர்த்துக்கிறது என்ன விதமான அரசியல்? ஏன் அப்போ அந்த வாய் மாற்றி பேசுது? இப்போ லயோலா மணி அவர்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில். அதை பற்றி நான் எங்கேயுமே எந்த விமர்சனமும் பண்ண போகிறதில்ல, பண்ணவும் மாட்டேன். ஏன் அப்படின்னா, லயோலா மணி தாவேக்க நிர்வாகி. லயோலா மணி தெருவா போய் கூட்டத்திலலாம் கலந்து அங்கே பேசினவங்களுக்கு விஜய் சாருக்கு முட்டு கொடுக்க வேண்டி நிறைய இடத்துல சொல்லாடல் வாங்கியிருக்காரு, நிறைய சிரமப்பட்டிருக்காரு, உழைச்சிருக்காப்புலங்க. லயோலா மணி வந்து ஊழல்வாதியோ இல்லை பெரிய கோடீஸ்வரனோ கிடையாது. சாதாரணமாக நம்மளை மாதிரி ஒரு ஆள், ஒரு பேச்சாளர். இப்போ லயோலா மணிக்கு பதவி போட்டது நாங்கள் எதுவும் கேள்வி கேட்கல. ஆனால் ப்ரொடியூசருக்கு கொடுக்குறது, உங்களோட ஃப்ரெண்டுங்களுக்கு பெரிய உயரிய பதவி கொடுக்குறது, அவங்களாம் என்ன பண்ணாங்க? உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உதவி பண்ணவங்களுக்கு நீங்கள் பொது பதவி கொடுக்கும்போது கேள்வி வரதான் செய்யும். இப்போ இந்த அரசியல் பார்த்துக்கணும். அதனால் கோர்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக கோர்ட்டு எடுத்து இந்த அரசியல்வாதிகளெல்லாம் அம்பலப்படுத்த அது சந்தோஷமாக இருப்போம். அது ஐயா செந்தில் பாலாஜி, சேகர்பாபு போன்றவர்களாக இருக்கட்டும், இல்லை ஐயா எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் வகேராவாகட்டும், இல்லை இன்றைக்கி தாவேக்கால புதுசாக ஒரு சிலர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே, அதனால் சுயட்ட முடியுமா, எதனால் கம்பு சுத்த முடியுமா அப்படின்றது. இப்போ ஒன்றிய செயலராக நிறைய பேர் பாலியல் சீண்டெல்லாம் ஈடுபடுறாங்க. அவங்களையும் எம்எல்ஏலாம் ஆக்கிட்டிங்கன்னா அவங்க மீது வழக்கெல்லாம் வராது. இன்னும் பாலியல் சீண்டெல்லாம் இன்னும் தெம்பா தைரியமாக பண்ணுவாங்க. அப்படிதான் நடக்கிற சில விஷயங்களை நம்ம திமுக காரங்க வந்துட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு பாக்ஸிங் குத்து போட்டப்போ எல்லாம் தானே விமர்சனம் பண்ணோம். திமுக மாநாட்டில் வந்து பொம்பளை போலீஸ் கிட்ட தப்பா நடந்தப்போ அதை எல்லாம் தானே பேசணும். அவங்களுக்கு கட்டமைப்பு ரொம்ப காலமா இருக்கு சார். இவங்க இப்பதான் கட்டமைப்பு சார், இது ஒழுக்கம் சம்பந்தமானது. இது வந்து சுய ஒழுக்கம் சம்பந்தமானது. சுய ஒழுக்கம் இல்லைன்னா போய் கட்சியில சேராதீங்கன்ற. எந்த கட்சியில அவர்கள் இனி ஃபில்டர் பண்ண மாட்டாரா? நிறைய எங்க பண்ணாரு? சட்டமன்றத்துல 4 பேரை சொல்லி 4 தாவேக்க நிர்வாகிகள் பேர் உதயநிதி ஸ்டாலின் படிச்சாரு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க?
ஒருத்தர் ஆலந்தூரில் நடவடிக்கை எடுத்து வழக்கு இருக்குது நிலுவையில். அவர் பார்த்தா கட்சி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு. கட்சியிலேருந்து ஒருத்தரை நீக்கினீங்கன்னா அவர் எப்படிங்க கட்சி நிகழ்ச்சியிலலாம் நடந்துக்கிறாரு? எப்படி கலந்துக்கிறாரு? அவர் எப்படி வராரு போகிறாரு? எப்படி பழக்கிறாரு? என்ன விதமான அரசியல் இது? இதான் இப்போ கனிமொழி அவங்க ட்வீட்டு போட்டாங்க, இன்னும் வந்து நடவடிக்கை எதுவும் இல்லைன்ற மாதிரி இது வரலும் செய்தி. ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்ட பெண் வந்து பாலியல் சீண்டல் சம்மந்தமாக புகார் கொடுக்குறாங்க, ஏன் நடவடிக்கை எடுக்கல? இப்போ கன்சென்சுவல், அதாவது நெருங்கி பழகுறாங்க, அதுக்கப்புறம் பழக்கம் ஏற்படுது, திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை அப்படின்னா எனக்கு அது புரியுது. இது வந்து பார்க்குறதெல்லாம் அலையிறது, அப்படியே இந்த காஞ்ச மாடு எதுலேயோ பாயுன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாயிறது, 4 கால் பிராணி மாதிரி. இதெல்லாம் எப்படிங்க அனுமதிக்கிறது? எந்த பதிலும் இல்லை இதுவரையிலும் தாவேகா தரப்புல இருந்து. ஒன்றிய செயலாளராக அவர் இப்போ யார் மீதுமே நடவடிக்கை. எம்எல்ஏ ஒருத்தர் கூப்பிட்டு மிரட்டினாங்க, நடவடிக்கை இல்லை. ஆலந்தூரில் ஒரு இது அதெல்லாம் வந்து போகிறாங்க, அப்படியே கைது மாதிரி ஏதோ ஒன்று காட்டுறாங்க, அதுவும் கைது செய்யப்பட்டாங்களா தெரியல. கட்சி நடவடிக்கை எதுவும் தெத்த மாதிரி தெரியல. அப்போ இதெல்லாம் என்ன மனநிலை, என்ன டிசிப்ளின்? இல்லை, கட்சின்றது கடந்து கவர்மெண்ட்ன்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்னு ஒரு தலைமை ஆசிரியை இதை ஒளிபரப்புனாங்களாம் விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சை. உடனே நடவடிக்கை. நிறைய அதாவது கிட்டத்தட்ட வந்து நிறைய ஸ்கூலில் போட்டுக்கிறாங்க. நிறைய ஸ்கூலில் போட்டதில் ஒரு ஸ்கூலில் தான் நடவடிக்கை வந்திருக்கு, இன்னொரு ஸ்கூலில் ஏதோ என்கொயரி பெண்டிங்கு. இப்போ என்ன தெரியுங்களா லேட்டஸ்ட் நியூஸு? ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் எல்லாம் விஜய் சார் போட்டுன்னு பண்ணுறாங்களா? இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா வேஷம் போட்டுன்னு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் பசங்க கலந்துக்கினாங்களா? இல்லை எடப்பாடி பழனிசாமி முகம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் கலந்துக்கினாங்களா? இல்லை ஸ்டாலின் மாதிரி யாருன்னா வேஷம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் கலந்துக்கினாங்களா? இல்லை எம்ஜிஆர், கலைஞர் யாருன்னா பண்ணாங்களா? கேவலமான ஒரு கலாச்சாரத்தை ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வந்து விட்டீங்களா? நான் கேட்குறேன், இப்போ நாலாம் படிக்கும்போது ஷேக்ஸ்பியர் வேஷம் போடுவாங்க, அதுக்கப்புறமா வந்து கம்பர், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர், ஐயா திருவள்ளுவர், அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டம். அதாவதுங்க ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு சிறுவருக்குன்னு நேந்தி விட்ட ஒரு ரோல் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த தமிழ் உச்சரிப்பு, அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வேஷம் கட்டுற பையன் பார்த்தீங்கன்னா சுட்டியாக இருப்பான், ஒரு மாதிரி டெரராக இருப்பான். அவன் பேசும்போது அவன் நமக்கே அப்படி இருக்கும். மானம் கெட்டவனை எதுக்குடா கட்டணும், வரி வட்டி, என்னோட வந்து இது மஞ்சள் அரைச்சாயா, அதை பண்ணியா இதை பண்ணியா, உனக்கு எதுக்குடா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சு செய்கிற மாதிரி இருக்கும். அது பார்க்கும்போது நமக்கு ஒரு தமிழ் உணர்வு, ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் வரி வந்து சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராக வந்து எவனா ஒருத்தன் வெளியிலேருந்து வந்து வாங்கினான்னா அவனை காரி துப்பி கேட்கணுன்ற அரசியல் இருக்குது, அறிவியல் இருக்குது, அதில் தமிழ் கலாச்சாரம் இருக்குது, உணர்வு இருக்குது. இப்படி போய் கோட்டு போட்டு இப்படி வைப்பு பண்ணுறது என்ன வெங்காயம் இருக்குது குழந்தைங்களா? அது ஒரு பெரிய சாதனை இல்லையா இது? இதை வந்து ஸ்கூல் பசங்களுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் இதை பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி கேட்க முடியும்? நீங்கள் தான் பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்களே. ஒருத்தர் அமைச்சர் போய் குழந்தைக்கு கை கால் அமைக்கி விட்டுருக்கிறாரு, ஒரு அமைச்சர் கேட்டால் அந்த பாப்பா ஓடி வந்துச்சு தான். பொது வெளியில் இதெல்லாம் பண்ணுறமே மன்னிப்பு கேட்குற மாதிரி அவர் அறிக்கை விடுறாரு. வெட்கமா இல்லை? என்ன விதமான கலாச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க? டீச்சர் கூட போய் குத்தாட்டம் போட்டுனுக்கிறீங்க. டீச்சர் யார் குத்தாட்டம் போடுறதுக்கு? டீச்சரு நேந்தி விட்டுக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில். ஆடல் பாடல் நிகழ்ச்சி, திமுக ஆடல் பாடல் நிகழ்ச்சி வந்தப்போ எனக்கு தோணுச்சு இது எங்கேயோ நாசமாக போகுதுன்னு. அதாவதுங்க இதெல்லாம் வந்து நிறைய பேர் இதெல்லாம் தடுத்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ ஸ்கூல் கேம்பஸில் இன்றைக்கி பொல்யூட் பண்ணுறீங்க. படிக்கிற வயசு அது. அதான் ஸ்கூலை விட்டு வெளியில் வந்தாமே செல்ஃபோனு, அதில் பூரா பாட்டு, இன்ஸ்டா, வீட்டுக்கு போனால் டிவி, எல்லாம் அதை தானே பார்க்குறாங்க. ஸ்கூல்லையுமா திருப்பி சினிமா? எங்கே தான் சினிமா மோகம் இல்லாமல் இருக்குது? அப்போ பாட புஸ்தகத்துக்கு மேலே அக்கறையே போகாதுங்க மாணவர்களுக்கு. புஸ்தகத்தை பார்த்தா எதிரியை பார்க்குற மாதிரி பார்ப்பான். அவனோட அறிவு கண்ணை திறக்க போகிறதும் அவன் வாழ்க்கையை மாற்ற போகிறதும் அந்த புஸ்தகன்றது அவனோட குழந்தைக்கு தெரியவே தெரியாத. புஸ்தகம் படிக்கிறதில்ல, செய்தித்தாள் படிக்கிறதில்ல, வாசிக்கிறதே கிடையாது. நாளைக்கு வெளிநாடு போனோம் இல்லை வேலை வாய்ப்பு போனால் எப்படி கிடைக்கும்? விஜய் அண்ணா பாட்டு போய் போட்டு டான்ஸ் ஆனா வேலை கிடைக்குமா? ஒருவேளை ஹெச்ஆரோ விஜய் அண்ணா ஃபேனாக இருந்தா பீஸ்ட்டு பெர்சல் அண்ணா இந்த பாட்டு ஒன்று அப்படி வேணா 2 பேரும் டான்ஸ் ஆடி அந்த நிறுவனம் விளங்குமா? பாட்டு போடி டான்ஸ் ஆடுறது இல்லாமல் ஒரு குவாலிஃபிகேஷன். முதலமைச்சர் அவர்களை இந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ல மட்டுமே பார்க்குற ஒரு நிலை, இதை வச்சு தான் அவர் ஜெயிச்சாரு. அப்போ இதை வச்சு தான் அவரை பார்க்க முடியும்.
இல்ல பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் இல்லையா? இல்லை பாசிட்டிவாக நிறைய விஷயம் இருக்குது. இதை பெரம்பூர் போனார், 1000 கோடி ரூபாய்க்கு ஏதோ திட்டங்கள்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. தொகுதிக்கு வந்துட்டு கால்பந்து விளையாடுறதுக்கு ஒரு அரங்கு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பேட்மிண்டனு விளையாடுறதுக்கு என்னென்ன பண்ணணுன்றாரு. அந்த அம்பேத்கர் காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், அதை மேம்படுத்துறதுக்கு இது சிறப்பு திட்டம் வச்சுருக்கிறாங்க. எம்கேவி நகரில் பஸ் ஸ்டாண்டெலாம் புதுசாக இடிச்சிட்டு கட்ட போகிறோம், ஏசி பஸ் ஸ்டாண்டு கூட வரும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எலக்ட்ரிக் பஸ்ஸு, ஏசி பஸ்ஸு, லோ பஸ்ஸெல்லாம் வரப்போகுது, அதுக்கு பணம்லாம் ஒதுக்க போகிறேன். சந்தோஷம், உண்மையிலே மனதார வரவேற்கிறேன். பெரம்பூருக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு படிக்கும்போது கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பெரம்பூருக்கு பண்ணிவிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் குட்டி சவராக போகணும் கலாச்சார ரீதியாக நீங்கள் பண்ணீங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? பெரம்பூரில் ஹவுசிங் போர்டு கட்டி தர போகிறீங்க, புதுசாக அடிச்சுட்டு சந்தோஷம், ஓட்டுப்பட்ட மக்களுக்கு பண்ணி தரீங்க. சொந்த காசு கிடையாது, அரசு பணம். பட் முதலமைச்சராக நீங்கள் ஆனதுனால அதெல்லாம் கிடைக்க போகுது பெரம்பூர், சந்தோஷம். இதெல்லாம் என்னது இது? ஸ்கூலில் போய் கண்டமேனிக்கு ஆடுறது, இது எப்படி ஏற்றுக்க முடியும்? பாலியல் சீண்டல் நடக்குது, அது எப்படி ஏற்றுக்க முடியும்? சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி பேசும்போது 5,000 நகைக்கோசரம் வீட்டுக்குள்ளே போந்து கத்தி எடுத்து கழுத்திலே அறுத்துட்டு வச்சுட்டு நகை எடுத்துகிட்டு போகிறான், மர்டர் மார்க்கேன்னு திருவள்ளூரில் திருப்பி நடக்குது. யார் இதெல்லாம் கேட்குறது? இதையும் பார்க்கணும்ல. இது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது தானே. பள்ளிக்கூடல அதாவது ஒரு வாட்டி சொல்லலாம், எரும மாட்டில் மழை பெஞ்சா மாதிரி ஐயா ராஜ்மோகனும் தொண்டை தண்ணி சொல்கிறார். என்னன்னு? பள்ளிக்கூடத்தில் இதை பண்ணாதீங்க, பள்ளிக்கூடத்தில் இப்படி பண்ணாதீங்க. அப்புறம் சர்க்குலர் போடுறாங்க, அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஐ டோன்ட் கேர். எங்களுக்கு விஜய் அண்ணாவோட பிம்பத்தை எடுத்துன்னு போய் நாங்கள் சேர்க்கணும் குழந்தைங்க கூட சேர்த்து. அப்போ மேபி இது ஒரு லெவலுக்கு மேலே இது இப்படியே இன்னும் ஒரு 2 மாதம் தொடர்ந்ததுன்னா நான் அப்போ சந்தேகப்படுவேன். நீ சொல்கிற மாதிரி சொல்லு, நான் பண்ணுற மாதிரி பண்ணி நம்மளோட நோக்கம் குழந்தைங்கள 6ஆவதுலேருந்து 10ஆவதுக்குள்ளேயே பிடிச்சிடும், கப்பா பிடிச்சி அவங்களுக்கு 18 வயசு ஆனோன்னா அவங்க ஃபஸ்ட்டு யாருக்கு போகணும்? விசிலுக்கு போகணும். இதுதான் பிளான். அப்படின்னா இது என்ன அரசியல்? இது ஒரு சைடு குதிரை பேர் அரசியல் பண்ணி ரெட்டலியில் ஓட்டு வாங்கினவங்களெல்லாம் விசிலுக்கு மாற்றுறீங்க, ஒரு சைடு படித்து ஒரு 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 பெருசாகி 18 வயசு எந்த குழந்தைலாம் வரப்போதோ அந்த குழந்தைய போய் அறுவடை பண்ணுறீங்க. என்ன இப்படி அரசியல் பண்ணுவாங்க? இது கொஞ்சம் மலிவான அரசியலாக தெரியலையா? அப்போ அரசியல் வந்து இப்படி தான் போகுது. விஜய் அவர்கள் அவர் சொன்ன ஒரு திட்டத்தை நிறைவு செய்கிறார். தாய்மாமன் தங்க மோதிரம் 700 கோடி ரூபாய்க்கு 916 தரத்தில் மோதிரங்கள் தயாராகிட்டு இப்படி பார்க்குறீங்க. சரி, மக்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னா அதை வந்து எதிர்த்து கருத்து சொல்கிறதோ இல்லை அதில் போய் குறை சொல்கிறதோ எனக்கு அது உகந்ததாக இல்லை. ஜனங்களுக்கு ஒரு தங்கம் கிடைக்குது, மோதிரம் கிடைக்குதுன்னா அது சந்தோஷம்தான், அதில் மாற்று கருத்தில். அந்த திட்டத்தில் என்னோட குறையாக நான் சொல்கிறது வந்து எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதை அதை நம்ம பதிவு பண்ணிடணும். இவங்க வெறும் அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு தான் அதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பிரச்சாரம் பண்ணும்போது அப்படி சொல்லலை. எல்லா குழந்தைங்களும் தாய்மாமனா அது என்னங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்தா தான் தாய்மாமனா? ப்ரைவேட்டில் பிறந்தா விட்டு ஓடி போடுவீங்களா? தாய்மாமன் இல்லையா? இப்போ அவசர ஆபத்து கூட நான் சேர்ப்பேன். ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி அனைவருக்கும் வீடுன்னா அனைவருக்குமா கட்டி தர முடியும், தேவையானவர்களுக்கு. அது ஏமாத்தணும் தான். அப்போ நீங்களும் அதை தானே பண்ணுறீங்க. அப்போ நீனா மாற்று வரி என்ன? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க வரி கம்மியாகும், ப்ரைவேட்டில் போய் பார்க்குறவங்க வரி அதை விட கம்மியாக வாங்குறீங்க. ப்ரைவேட்டில் போய் பார்க்குறவங்களாம் அதிகமாக பணம் கட்டுறாங்க. அதிகமாக வரி சுமை யாருக்கு இருக்குது? அதிகமாக சம்பாதிக்கிறவங்க தான் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் கொடுக்கணுங்க. பொதுவாக இப்போ வெள்ள பாதிப்பு நடந்தது சென்னையில், கார் வச்சுருந்தவங்களுக்கு 5000 ரூபா கொடுத்தாங்க. அப்போ வந்து ஒரு சிலர் கேட்குறாங்க எதுக்குன்னு. கார் வச்சுக்கிறவனுக்கு காரே போயிருக்கு, அவன் பாதிப்பு ஜாஸ்தி. எல்லாருக்கும் பொதுவாக போட்டுங்கன்னு சொல்லிட்டு பொதுவாக போட்டான். பாதிப்புன்றது இப்போ இந்த கோழி முட்டையிடுற கதை தான். சின்ன கோழிக்கு சின்ன முட்டை, குருவி அதை விட குட்டி, ஆஸ்ட்ரிச்சு பெரிய கோழி. எவ்வளோ பெருசாக முட்டை இருக்குதோ அவ்வளோ வலி இருக்கும் முட்டை இடும்போது. இது இயற்கை அறிவியல் நான் பேசுகிறது. அந்த மாதிரி அரசு வந்து இந்த ஒரு லெவலுக்கு மேலே நம்ம இப்போ எங்கே போகணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்கும் எல்லாம் தானே பேசுகிறோம் நம்ம. அதனால் வந்து குழந்தை பிறகுது இல்லை இப்படி வச்சுக்கலாம். வருமானம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் அப்பாவுக்கு அதிக வருமானம் இருக்குது, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே அவர் சம்பாதிக்கிறாரு, இல்லை 80,000 ரூபா சம்பாதிக்கிறாரு மாதம் அப்படின்னா அந்த தகுதி அடிப்படையில் அவங்களோட பிள்ளைங்களுக்கு இல்லை. பட் வருமானம் உண்மையிலே கம்மியாக இருக்கும், அவசர ஆபத்துக்கு போயிட்டு தனியாரில் சேர்த்துருப்பான். இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்டர் பார்த்தா ஒரு பயம் இருந்திருக்கும், கூட்டத்தை பார்த்து சரியாக இருந்திருக்காது. அந்த பெண்மணி சொல்லியிருக்கோம், இல்லைங்க எனக்கு கொஞ்சம் ப்ரைவேட்டில் பார்க்கணும் போல் இருக்குன்னு. அந்த அம்மாவோட மனைவியோட ஆசையை நிறைவேற்றுறது கூட தனியாரில் சேர்த்துருப்பேன், கடன் வாங்கி சேர்த்துருப்பேன். தனியாரில் போய் சேர்த்துட்டாருன்றதுனால அந்த குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு மோதிரம் இல்லைன்றது என்ன நிலைப்பாடு?
நல்லா ஒரு பெரிய பார்வையை பார்க்கணும். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மோதிர திட்டமே அது தேவையில்லை, அதுக்கு பதிலாக அரசு மருத்துவமனைகளை இன்னும் சரியாக்கணுன்றாங்க. அதெல்லாம் அது பாலிசி டெசிஷன் ஆஃப் தி கவர்மெண்ட். அவருக்கு இப்போ அரசு மருத்துவமனை நல்லா பண்ணிட்டா அப்போ மாற்றி ஓட்டு போட்டிங்கன்னா அடுத்த வாட்டி இப்போ ஓட்டு வாங்கணும்ல, ஓட்டு அரசியல்னு ஒன்று பண்ணணும்ல. வாக்கு அரசியல் பண்ணுறது தானே இது இலவசன்றது. நல்ல வாக்கு அரசியல் அவர் பண்ணுறாரு. மக்கள் பயனாளாக இருக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து நல்ல விஷயம். ஆனால் அதை இன்னும் நிறைய பேர் கொடுக்கணும். இப்போ 1000 ரூபாய் கொடுத்த போது கூட நிறைய பேர் இலவசம்லாம் இருக்கக்கூடாதுனாங்க. நம்ம என்ன சொன்னோம்னா, எல்லாருக்கும் தான் நீங்கள் சொன்னீங்க, எல்லாருக்கும் கொடுங்கன்னு தான் சொன்னோம். நம்ம தகுதின்ற வார்த்தையை எதுக்கு சேர்த்தீங்க? அப்போ உங்களுக்கு வந்து மக்கள் வந்து தகுதி பார்க்காம தானே ஓட்டு போட்டாங்க. நீங்கள் நல்லது செய்வீங்கன்ற நம்பிக்கையில் தான் போடுவாங்க. நீங்கள் திருடுவீங்க, ஊழல் பண்ணீங்க, உங்களுக்கு தகுதி பார்த்தா ஓட்டு போட்டாங்க. அதே தான் இங்கேயும் மக்கள் வந்து நீங்கள் பொதுவாக செய்வீங்கன்னா உங்களுக்கு தாவேக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது நீங்களும் இந்த மாதிரி தகுதியெல்லாம் நிறைய வைக்காமல் தகுதிகள் எவ்வளோ தருத்துமோ அதிகப்படியான மக்கள் பயன்பெற மாதிரி இந்த திட்டங்கள் இருக்கணுன்றது என்னோட பார்வை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மு. வீரபாண்டியன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. குதிரை பேரம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதுதான் தமிழ்நாட்டு நலனுக்கு நல்லது. வட மாநிலத்தில் இருந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டிற்கும் வந்துவிட்டதுன்னு ஆட்சிக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? அதை எப்படி பார்க்கணுன்னா, அவர் பேசினார் இல்லைங்களா, அதை வந்து அவரோட குரல்லையே ரீரெக்கார்டிங் யாருன்னா பண்ணி பெரிய ஸ்பீக்கரில் எடுத்துன்னு போய் தாவேக்கா தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, இல்லை தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடு அவங்க காதுலலாம் நல்லா கேட்குற மாதிரி அதை போட்டு காட்டணும். அது இன்னும் 2 ஸ்பீக்கர் எடுத்து கவர்னர் அலுவலகத்தில் வைக்கணும், அர்லேக்கர் அவர்கள். அது மொழியாக்கம் பண்ணி காட்டணும். முடிஞ்சால் ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் எல்லாம் வரப்போதில்ல, அங்கே கூட ஸ்பீக்கரில் போடணும். ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியலில் முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் தலைவர். அவருக்கு வந்து குறை சொல்லி அரசியல் பண்ணணுன்றது அவருக்கு தேவையில்லாத விஷயம். இப்படி ஒரு சப்ஜெக்ட் அவர் பேச போகிறோன்னு அவர் ஆதரவு தெரிவித்தார் பாருங்க, அப்போ கூட தெரிஞ்சிருக்காது. இல்லை குறிப்பாக இது ஐயா வீரபாண்டி பேசின அந்த பேச்சை வந்து ஐயா காதர் மொய்தீன் இருக்கார் பாருங்க, அவருக்கு வந்து ஒரு 4 ஸ்பீக்கர் வைக்கணும். ஏன்னா அவர் வந்து நேற்று இன்று நாளைன்னு வேறு எதாவது சொல்லிட்டு கடந்து போவார். அதனால் நல்லா சுற்றி சோஃபாலாம் வாங்கி வச்சு சோஃபா மேலே காது கிட்ட ஊன்னு கூவுற அளவுக்கு காதில் வச்சு கேட்கணும். வைகோ சாருக்கும் இந்த ஸ்பீக்கர்லாம் போட்டு அனுப்பணும், ஆனால் திருமாவளவனுக்கு அனுப்பணும். என்னென்னா குதிரை பேர அரசியல் பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இன்றைக்கி அவர் ஐயா வந்து பேசியிருக்காரு. நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். என்னென்னா அதில் அவர் சொல்கிற அந்த வரி ரொம்ப முக்கியம். ஜனநாயகத்தை காப்பாற்றணும். எந்த கட்சி ஆட்சியில் இருக்குது, யார் எதிரில் இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை. இது மக்கள் ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை நீங்கள் மாற்றுவீங்கன்னா அதை வந்து இந்த கம்யூனிஸ்டால் ஏற்றுக்க முடியாதுன்றது அதோட சாராம்சம். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த கொள்கை ஈரம், அந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, ஜனநாயக கோட்பாடு மீது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதெல்லாம் எல்லாருக்கும் இல்லை. ஆனால் ஒரு சிலர் கம்யூனிஸ்ட் கட்சியிலே நிறைய பேர் வந்து விஜய் சாரோடு சேர்ந்து சாங்கெல்லாம் வைப்பு பண்ணின்னு இருக்கிறாங்க. அது இப்போ நம்ம சொல்ல வேண்டியது. ஒருத்தர் போனார், சிவப்பு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போனார், மகேந்திரன் சொல்லிட்டு, தாவேக்கால போய் சேர்ந்தார். ஆனால் வந்து எந்த விதத்தில் கம்யூனிஸ்ட் தலைவரை ஏற்றுக்கிறதா தெரியல. பட் இது ஒரு நல்ல ஒரு அரசியல் முன் எடுத்துக்காட்டு. ஒரு அரசியல் தலைவர்னா பார்க்கும்போது இவர் என்ன கருத்து சொல்ல போகிறாரு, இவர் என்ன ஒரு நியாயத்தை பேச போகிறாரு, இவர் என்ன ஜனநாயகவாதின்னு நமக்கு தோணும். இவங்களெல்லாம் பார்த்தாவே வந்து என்ன சொல்கிறது, எல்லாம் பெரும் பணக்காரர். எல்லாரும் விரும்பி போனதா தான் பெரும்பாலும் சொல்றாங்க. பனையூர்ல கூட்டமும் இது, அதுவே குதிரை பேரம் இல்ல பெரும்பாலும் யாரு பெரும்பாலும் சொல்றாங்க. இல்ல பனையூர்ல கூட்டம் குமிக்கிறத நம்ம பார்க்கலாம். தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடுல இருக்கிறவங்க சொல்றாங்க, தொலைஞ்சு போனது என் பொருள் அப்படின்னு டிடிவி தினகரன் கத்துறாரு, புலம்புறாரு. அதெல்லாம் உங்க காதுல கேட்காதா? அவர் போய் நிக்கிறாரு சார், என்ன தமிழ்நாட்டை காப்பாத்த. அதாவது அப்படி போய் நின்னாதான் அதுக்கு பேர் ஆயாராம் காயாராம். அப்படியெல்லாம் போய் நிக்க கூடாது தம்பி. உனக்கு எந்த கட்சியில் நின்று ஜெயிச்சோ அந்த கட்சியில் மூடிக்கிட்டு நிற்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வரலாம் போய் தீர்ப்புலாம் வந்திருக்குது. இதெல்லாம் ஆளாளுக்கு இந்த பஞ்சாயத்துலாம் பண்ணி இந்த டிமிக்கி குத்தி எஸ்கேப் ஆவீங்கன்னு சொல்லிட்டு தான் 10வது அட்டவணையில் ஹார்ஸ் ட்ரேடிங்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தையே கொண்டு வரப்பட்டது. இந்த வார்த்தை ஏதோ புதுசாக இன்றைக்கி கண்டுபிடிக்கல. இந்த மாதிரி மலிவான மட்டமான அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு சில எம்எல்ஏக்கள் கூடு விட்டு கூடு பாயிறாங்க, வேறு கட்சியில் போனாங்கன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது. இப்போ இதில் என்னென்னா ப்ரூவ் பண்ணணும் இது குதிரை பேரம் தான் அப்படின்னு. அது ஒண்டி தான் பாக்கி. அது கூட எவிடன்ஸ் கண்ணெதிரில் இருக்குது. காமராஜ் கையெழுத்து போடுறாரு இருட்டில் காரில் உட்காந்து. என்ன அந்த வீடியோ எப்படிங்க தாவேக்கா கிட்ட வந்துச்சு? நீங்கள் யார் தொப்புள் கொடி சொந்தமா? இல்லை நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்களா குக்கருக்கு? இல்லை நீங்கள் குக்கருக்கு நட்பு பாராட்டி நின்னீங்களா? கூட்டணியில் இருந்துச்சு அவங்க கூட குக்கர். அப்புறம் குக்கர் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்த கடிதம் எப்படி வந்துச்சு அந்த கட்சி தலைமைக்கு இல்லாமல்? ஒரே அதேமாதிரி அதிமுக கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இந்த கட்சி இப்போது
ஐஓஎம்எல் காதர் மைதீன் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே 2 எம்எல்ஏ ஆதரவு, விசிக தலைவர் திருமாவளவன் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே 2 எம்எல்ஏ ஆதரவு, வன்னியரசு அமைச்சர் ஆனாரு. அதே மாதிரி சிபிஐ கிட்ட லெட்ரு வாங்கினீங்களா, சிபிஎம் கிட்ட லெட்ரு வாங்கினீங்களா, அதே மாதிரி ஒரு லெட்ரு ஏன் அமமுக கிட்ட இருந்து வாங்கலை? ஏன் வாங்கலை? அதே மாதிரி ஒரு லெட்ரு ஏன் அதிமுக கிட்ட இருந்து வாங்கலை? வாங்கிட்டு 25 பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டு தான் பிரச்சனை இல்லை. ஏன் வாங்கலை? ஏன்னா கொல்லப்புறமா திருட்டுத்தனமா ஆதரவு வேணும், இதானே. இதை ஒருத்தர் பேசியிருக்கிறார் இன்னைக்கு, கம்யூனிஸ்ட் தலைவர், நியாயமானவர், நாணயத்துக்கு சொந்தக்காரர். உங்களுக்கெல்லாம் பாராட்ட மனசு இல்லைனாலும் அட்லீஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வைகோ சார் பா என்ன மாதிரியான ஆளுங்க, வடிவேல் சார் சொல்லுவாங்க என்ன ஆளு பா அப்படின்னு. அந்த கவசம் ஆயிட்டார் சார். பாதுகாப்பு கவசம், போர்வாள், கேடயம், அப்புறமா செவுரு, என்ன வேணால் சொல்லிக்கோங்க. எனக்கு நான் ஐயா வைகோ தாவேகாவை சப்போர்ட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா எனக்கு ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை வந்துக்கிட்டேன். ஆட்சி மாற்றம், இப்போ அண்ணாமலை வேறு சொல்லிக்கிறார் ஆட்சி மாற்றம் உறுதின்னு. அதனால் இப்போ இப்படிலாம் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ண வேண்டிய ஆள் தான் யார், தாவேகாவை. அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக வரும்.